அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக அக்டோபர் 3 முதல் எவையெல்லாம் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. ஏனென்றால் கேதுவின் ஆதிக்கத்தில் அக்டோபர் 3 அதிகாலை 3 மணியுடன் சூரிய கிரகணம் நிறைவடைகிறது. அக்டோபர் 2 இரவு 9 மணிக்கு துவங்கக்கூடிய சூரிய கிரகணம் அக்டோபர் 3 அதிகாலை 3:30 மணி வரை நீடிக்கிறது. அதற்கு பிறகு தாமாக பல நல்ல வாய்ப்புகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை மோட்சக்காரகரான கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. சில தினங்களுக்கு முன்பு சந்திர கிரகணம் நடைபெற்ற சூழலில் தற்போது சூரிய கிரகணமும் நிவர்த்தி அடைவதால் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகுவின் மற்றும் கேதுவின் ஆதிக்கத்தில் நிறைவடைந்த இந்த கிரகங்களின் அமைப்பால், கிரகணத்தின் அமைப்பால் பல நல்ல நிகழ்வுகள் தாமாகவே உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். அதிலும் குறிப்பாக மனித வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஜோதிடம் நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது ஒருவருடைய வாழ்வில் கஷ்டம், சிரமம் ஏற்படுகிறது, திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளில் தடை ஏற்படுகிறது என்றவுடன் மட்டுமே ஜாதகத்தை எடுக்காமல் ஜாதகத்தில் எந்த விதமான தோஷம் இருக்கிறது என்பதை நாம் நிவர்த்தி செய்தால் நிச்சயமாக உரித்த காலத்தில் உரித்த சுப நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான சூழல் உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக கிரகங்களிலே சக்தி வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் இந்த வேளையில் தாமாக தங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன. அதில் முதன்மையாக சூரிய கிரகணத்திற்கு பிறகு சிலருடைய பேச்சில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது வரம்பு மீறி பேசியவர்களுடைய பேச்சால் ஏற்பட்ட சிரமங்கள் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அவர்களுடைய மனநிலையில் மிகவும் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே சாதகமாக பல நல்ல வாய்ப்புகள் இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு. சங்கிலி தொடர் போல் ஒரு கடன் இன்னொரு கடன் இல்லாமல் கூடுதலாக ஒரு கடன் என பொருளாதார ரீதியான சிக்கல்களை சீர் செய்யக்கூடிய வகையில் பல சிரமங்களை, கடன் சார்ந்த தொல்லைகளை அதிகரித்து கொண்ட சூழ்நிலையில் தற்போது மிக பெரிய அளவிலான மாறுதல் மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உங்களுடைய சிறு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பை திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது 9 இருக்கிறார், 10 இருக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் உங்களுக்கு திறமை இல்லை, எந்த வேலைக்கும் லாக்கிப்பட்டு வரமாட்ட என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் கேதுவுடன். அது மட்டுமல்லாது லாபத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான யோகம் உண்டுங்க. தாமாகவே பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள் போன்றவை விலகும். கணவன் மனைவிகள் தற்காலிகமாக பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் இணைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீத சிரமம், பிரச்சனை சந்தித்து வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் 6 ராசியின் அதிபதி மிக விரைவில் வக்ரம் பெறப்போகிறார். தைரியஸ்தானத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமாகவே அமைவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் காரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். மாமியாருக்கு தன் மகனை மருமகள் பிரித்து சென்று விடுவாளோ என்ற அச்சத்தில் மருமகளை தினம் தினம் திட்டிக் கொண்டிருக்கிறாள். மாமியாரின் திட்டை, மாமியாரின் பேச்சை பொறுக்க முடியாத அந்த மருமகள் அவளை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறாருங்க. அதற்காக தன் தந்தையின் உதவியை நாடுகிறார். அப்போது அந்த தந்தையே ஒரு மருந்தை கொடுத்து, இதை உன் மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் கலந்துவிட,
இது பொறுமையாக தான் வேலை பார்க்கும், 5-6 மாதங்கள் ஆகும் என்று சொல்லிவிடுகிறாருங்க. ஆனால் அதைவிட முக்கியமான விஷயம், உன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, எனவே உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொல்கிறார். தந்தையின் பேச்சை கேட்ட அந்த மருமகள் தன் மாமியாருக்கு அந்த மருந்தை கலந்து கொடுத்து விட்ட பிறகு மாமியார் மீது அன்பாக இருப்பது போல் நடிக்கிறார். சில தினங்கள் அவர் நடிக்குள்ளேயே அந்த மாமியாரின் மனநிலையில் தாமாகவே மாற்றம் ஏற்படுகிறது. தன் மீது மருமகள் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாளே என்று அதை இரட்டிப்பாக மாற்றுகிறாருங்க மாமியார் மருமகள் மீது காட்டக்கூடிய அன்பு. சில தினங்களிலே இவர்களுக்குள் இருந்த போர் முடிந்து அன்புக்காக ஒற்றுமைக்காக இவர்களுக்குள் ஒரு நல்ல உறவு உருவாகிறது. ஒரு மாதத்தில் மாமியார் மருமகள் இருவரும் நண்பர்களாகவே மாறிவிடுகின்றனர். உடனே அந்த மகள் மீண்டும் தன் தந்தையை நோக்கி சென்று, நீங்கள் கொடுத்த மருந்துக்கு மாற்று மருந்து கொடுங்கள், ஏனென்றால் என் மாமியார் இல்லை என்றால் என்னால் இருக்கவே முடியாது என்று சொல்லி கேட்கிறாருங்க. அதற்கு தந்தை சொல்கிறார், நான் உன்னிடம் கொடுத்தது ஒன்றும் விஷமெல்லாம் இல்லை, அது வெறும் தண்ணிதான் என்று கூறுகிறாருங்க. உண்மையான மருந்து என்னவென்றால், உன்னை உன் மாமியாரிடம் அன்பாக இருப்பது போல் நடி என்று சொன்னேன். அதுதான் உன்னுடைய வாழ்வில் தாமாக இவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறாருங்க. அதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் பலர் சிக்கல்களை சிரமங்களை சந்தித்தாலும் கூட நீங்கள் கொடுக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய அன்பால் மிக பெரிய அளவிலான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதிலும் இந்த வேளையில் உத்தமத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் மங்களகாரகன். எனவே எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய தனியின் அமைப்பால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வெற்றிகள் நிறைவாக உண்டு. ராசியின் அதிபதியும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை மிக சிறப்பாக அமையும். பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் லாபத்தில் வீற்றிருப்பதால் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் தாமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில் ஸ்தானத்தை மோட்சக்காரகரான கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துவதால் தெளிந்த அறிவாற்றலுடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அவை பல்வேறு வகையான சிக்கல்களை களைந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் பெற முடியும். அது மட்டுமல்லாது சந்திரன் 3ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. 3ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் மிக விரைவில் சஞ்சரிக்க போகிறார். கர்மஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் நிச்சயமாக 3ஆம் தேதி அன்று சந்திர கிரகணம் நிறைவடைந்த சில நாட்களில் சூரிய கிரகணமும் நிறைவடைகிறது. எனவே அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட பல்வேறு வகையான கிரகண தோஷங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தற்காலிகமாக விலகி பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளையும் நன்மைகளையும் நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக தாமாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு.